ஹாய் குட் மார்னிங். இது போன வீடியோவோட கண்டினியூஷனுங்க. அந்த அன்றைக்கி நைட்டு புட்டு செஞ்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டைமில் 9 மணிக்கு மேலே தான் இருட்டாகும். அதனால் அப்போ டைம் ஒரு 8 இருக்கும். நான் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு காட்டியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நிலன் முன்னாடி உரித்தேன். உடனே வேணும்ன்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த அன்றைக்கி நான்வெஜ்ஜும் சாப்பிட்டதுனால கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் அவனை வெளியில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். பலா சோலையெல்லாம் தனியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் கனடாவில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு தான் நிறைய முடி கொட்டுங்க. கொஞ்சம் நஞ்ச முடி கிடையாது, கொத்து கொத்தாக போகும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாட்டி இந்தியாவிலேருந்து வரப்பவே தேகாவோட ரைஸ் வாட்டர் ஷாம்புவும் கண்டிஷ்னரும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை கண்டினியூஸாக இப்போ நான் ஒரு 3 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்தியாவில் இருக்கப்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 2-3 மாதக்கிட்டவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்குங்க. அதே போல் முடி உழுகிறதும் குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட வெப்சைட் லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குது. அதே போல் அவ்வளோ சீக்கிரம் சீவியுமே எனக்கு அந்தளவுக்கு முடி உதிரவே இல்லை, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது அடுத்த நாளுங்க. பச்சை பயிர் முளை கட்டினதுன்னா நிலனும் அதிரனும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சரி இதை முளை கட்டுறதுக்காக போட்டு வச்சிடலான்ட்டு போட்டு வச்சிட்ருந்தேன். அப்புறம் அந்த அன்றைக்கி ஆஃபீஸ், இது திங்கக்கிழமை எடுத்தது, அவருக்கு ஆஃபீஸ் இருந்ததுன்ட்டு அவர் ஒரு சாம்பார் பொரியல் அப்படியே ஒரே இதாக போட்டு கொடுத்துரு, அப்போ தான் எனக்கு சாப்பிட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்ட்டு அந்த அன்னைக்கு சாம்பாரும் அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் அதெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தப்பவே ஒரு 1 or 2 டேஸ்லேயே பண்ணிவிடுவேன், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களுக்கு பாலும் காய்ச்சிட்டு முளை கட்டினது நைட்டு போட்டு வச்சது கொஞ்சம் மழை விட்டுருச்சு. அதனால் சரி இன்னொரு நாளும் இருக்கட்டும்ன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். முந்தின நாள் நான் சோள மாவுக்கு அரைச்சி வச்சுருந்தேங்க மாவு. அதுவும் புளிச்சிடுச்சு. சரி காலையில் தோசை ஊற்றிக்கலான்ட்டு மத்தியானத்துக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும். வெண்டைக்காய் பொரியல்னாலும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. காய்க மோஸ்ட்லி நான் சாப்பாடோடு பிசைஞ்சு நல்லா கொடுத்தனா சாப்பிட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிடுவேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். அதனால தான் இதுக்கு மட்டும் வெண்டைக்காய் அந்த மாதிரி ஒரு சில காய்களுக்கு மட்டும் போடுவேன். அப்புறம் அவர் பிசைஞ்சே போட்டு கொடுத்து விட சொன்னதுனால எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூடவே மேலாப்லேயே வெண்டைக்காவும் வச்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு காலையில் தோசையும் சேமியாவும் அதுவும் செஞ்சுருந்தேன். சாப்பிட்ருக்காங்க. அதிரன் அப்படியே புக் படிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். இப்படி தாங்க அந்த நாள் போச்சு.